ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா முகலாயர்கள். ஓகேங்களா? முகலாயருக்கு முன்னாடி ஆட்சி செஞ்ச டெல்லி சுல்தான்கள் அதை பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க நம்ம பிளே லிஸ்ட்டில் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ முகலாயர்களோட ஆட்சி எப்போ அப்படின்னா கிபி 1526 ஸ்டார்ட் ஆகுது. அதாவது முதலாம் பானிப்பட்டு போரில் இப்ராஹிம் லோடியை கொண்டுட்டு தான் இந்த முகலாயர்கள் ஆட்சி ஆரம்பிக்குது. ஓகேங்களா? முகலாயர் அரசின் முதல் அரசர் யாருன்னா பாபர். இந்த பாபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா காபுல் நாட்டோட அரசர். இவரோட வழித்தோன்றல் அப்படின்னா தந்தை வழி தைமூர் பேரரசையும் தாய் வழி மங்கோலிய பேரரசையும் கொண்டது தான் பாபரோட பின்புலம் அப்படின்னு சொல்லலாம். பாபரை இந்தியா மீது படையெடுத்து வருமாறு அழைப்பு விட்டவர் யாருன்னா தௌலத் கான் லோடி. இந்த தௌலத் கான் லோடி யாருன்னா டெல்லி சுல்தான்களோட பஞ்சாபோட ஆளுநராக இருந்தவர் தான். தௌலத் கான் லோடியும் அவருடைய மாமாவான ஆலம் கானும் தான் பாபரை இந்தியா மீது போர் தொடுத்து வருமாறு அழைப்பு விடுக்கிறாங்க. பாபரின் முழு பெயர் என்னன்னா ஜாகிருத்தீன் முகமது பாபர் அப்படிங்கிறது தான். பாபர் என்றால் புலி என்று அர்த்தம். பாபர் தந்தை பெயர் என்ன அப்படின்னா உமர் ஷேக் மிர்சா அப்படிங்கிறது தான். பாபர் இருமுறை படையெடுத்து தோல்வி கண்ட நகரம் அப்படின்னா சாமர்கட். இது ஏன் அப்படின்னா இவங்களோட மூதாதையர்கள் ஆண்ட பகுதிங்கிறதால இதை கைப்பற்றதுக்கு முயற்சி பண்ணி அவர் தன்னோட நாட்டையே இழக்கிற நிலைமை ஆயிடுது. போரில் முதல் பானிப்பட்டு போர் யார் யாருக்கு இடையே நடைபெற்றது அப்படின்னா பாபர் வெர்சஸ் இப்ராஹிம் லோடி. இதில் இப்ராஹிம் லோடி தோற்று கொல்லப்படுறாரு. இந்தியாவில் முதலில் பீரங்கி உபயோகிக்கப்பட்ட போர் எதுனா முதலாம் பானிப்பட்டு போர். பாபர் இயற்றிய அவர் சுயசரிதை பெயர் என்ன அப்படின்னா பாபர் நாமா அப்படிங்கிறது தான். பாபர் மகன் பெயர் என்ன அப்படின்னா உமாயூன். உமாயூன் சகோதரர்கள் பெயர்னா காம்ரான், அஸ்காரி, இந்தால் அப்படிங்கிறது தான். இவங்களை எல்லாரையும் கொண்டுட்டு தான் உமாயூன் அரசவைக்கு பதவி ஏற்கிறாரு. உமாயூன் என்பதன் பொருள் என்ன அப்படின்னா அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது தான். உமாயூன் மனைவி பெயர் என்னன்னா அமிதா பானு பேகம். உமாயூனுக்கும் அமிதா பானு பேகத்திற்கும் பிறந்தவர் யாருன்னா அக்பர். அக்பர் பிறந்த இடம் அமரக்கோட்டை, அதாவது இந்தியாவில் இருக்கிற அமரக்கோட்டையில் தான் பிறந்தாங்க. அதுக்கு முன்னாடி உமாயூனும் பாபரும் இந்தியாவில் பிறந்தவங்க கிடையாது. ஆனால் அக்பர் இந்தியாவில் பிறந்தவர் தான். அக்பர் அரியணை ஏறும்போது வயது என்ன அப்படின்னா 14. இரண்டாம் பானிப்பட்டு போர் யார் யாருக்கு இடையே நடைபெற்றதுன்னா அக்பர் வர்சஸ் எமுவுக்கு இடையே நடைபெற்றது. அக்பரின் படைத்தளபதி யாருன்னா பைராம் கான். அக்பரின் வளர்ப்பு தாய் பெயர் என்னன்னா மகாம் அனகா அப்படிங்கிறது தான். அக்பரின் மனைவி பெயர் ஜோத்பாய் அப்படிங்கிறது. ஜெஸ்ஸியா வரியை நீக்கியவர் யாருன்னா அக்பர் தான் ஜெஸ்ஸியா வரியை நீக்கிறாரு, அதாவது தலைவரி அப்படின்னு சொல்லுவாங்க. அக்பர் யாருடைய முற்போக்கு எண்ணம் கொண்டவராக இருந்தார்னா ஷேக் முபாரக்கோட எண்ணம் கொண்டவராக இருந்தார். தீன் இலாகி அல்லது தெய்வீக சமயத்தை தோற்றுவித்தவர் யாருன்னா அக்பர் தான். அக்பரின் சுயசரிதை பெயர் என்னன்னா அக்பர் நாமா. அக்பர் நாமா இயற்றியவர் யார் அப்படின்னா அபுல் பாசல் அப்படிங்கிறவர். அக்பர் நாமாவின் ஒரு பகுதி ஐனி அக்பரி அப்படிங்கிறது. அக்பர் அவையில் இருந்த புகழ்பெற்ற பாடகர்கள் யாருன்னா தான்சேன் அப்படிங்கிறவர். அக்பர் அவையில் இருந்த புகழ்பெற்ற நகைச்சுவை மேதை யாருன்னா பீர்பால். இவர் இந்தியாவை சேர்ந்தவர், இந்து சமூகத்தை சேர்ந்தவர். முகலாய மரபில் சிறந்த அரசர் யார் அப்படின்னா அக்பர் அப்படின்னு சொல்லலாம். அக்பர் மகன்கள் பெயர் என்ன அப்படின்னா ஜஹாங்கீர். ஜஹாங்கீரின் இயற்பெயர் சலீம் அப்படின்னு சொல்லலாம். ஜஹாங்கீர் சுயசரிதை பெயர் என்ன துசிகி ஜஹாங்கிரி அப்படிங்கிறது தான். அரண்மனையின் வெளிவாயிலில் மிகப்பெரிய மணி ஒன்றை கட்டி ஆட்சி செய்தவர் ஜஹாங்கீர். ஜஹாங்கீரின் மூத்த மகன் குசுரு அப்படின்னு சொல்லலாம். ஜஹாங்கீரால் கொல்லப்பட்ட சீக்கிய குரு அர்ஜுன் தேவ். ஜஹாங்கீரால் கொல்லப்பட்டவர் தான் குரு அர்ஜுன் தேவ். இதை முக்கியமாக மனப்பாடம் பண்ணிக்கங்க. ஜஹாங்கீர் மனைவி பெயர் என்னென்னா நூர்ஜஹான். நூர்ஜஹானின் இயற்பெயர் மெகருன்னிசா. மெகருன்னிசா முதல் கணவர் பெயர் என்னென்னா செர் ஆப்கான். ஜஹாங்கீர் மகன்கள் குர்ராம், ஷாரியர். குர்ராம் என்பதன் பொருள் என்னென்னா உலகத்தின் அரசன். குர்ராம் தனக்கு சூட்டிக்கொண்ட பெயர் ஷாஜகான். முகலாயர் ஆட்சியின் பொற்காலம் யாருடைய ஆட்சி காலம் அப்படின்னா ஜாஷகானோட ஆட்சி காலம் தான், அதாவது ஷாஜகானோட ஆட்சி காலம் தான். கட்டிட கலைஞர்களின் இளவரசர் என்று அழைக்கப்பட்டவர் ஷாஜகான். ஷாஜகான் கட்டிய கட்டடங்கள் என்னன்னா தாஜ்மஹால், ஜும்மா மசூதி, செங்கோட்டை. ஷாஜகான் கட்டிய மிகப்பெரிய பள்ளிவாசல் என்னன்னா ஜும்மா மசூதி. ஜஹாங்கீர் கல்லறை கட்டியவர் ஷாஜகான்.
ஷாஜகானிடம் இருந்த விலை மதிப்புள்ள ஆசனம் மயிலாசனம். ஷாஜகானின் மனைவி பெயர் மும்தாஜ். ஷாஜகான் மகன்கள் பெயர் தாரா, சுஜா, மூரத். ஷாஜகான் பின் ஆட்சிக்கு வந்தவர் அவுரங்கசீப். அவுரங்கசீப் சேர்ந்த முஸ்லீம் பிரிவு சன்னி பிரிவு. தினமும் குரான் படிப்பதை வழக்கமாக கொண்டவர்தான் இந்த அவுரங்கசீப். அவுரங்கசீப்பால் கொலை செய்யப்பட்ட சீக்கிய குரு தேஜ் பகதூர். ஜசியா வரியை மீண்டும் விதித்தவர் அவுரங்கசீப். அவுரங்கசீப் புற்றுநோய் போல் அமைந்த படையெடுப்பு மராத்தியர் படையெடுப்பு. முகலாய அரசின் கடைசி பேரரசர் அவுரங்கசீப். இதுக்கப்புறம் சிற்ற அரசெலாம் விடுந்து விட்டது. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நன்றி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.